கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான வேத பகுதி உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனா இருக்க கடவாய். நாம கடவுளுக்கு முன்பாக எப்பொழுதுமே உத்தமர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா சில சமயங்கள்ல நாம இந்த வார்த்தையை மறந்துட்டு சில மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக மனுஷர் பார்வைகளுக்கு நாம நல்லா தெரியணும், ஐயோ இவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, இவங்க என்ன நல்லவங்கன்னு நினைக்கணும், இவங்களுடைய பார்வையில நான் உண்மையா இருக்கணும், இவங்களுடைய பார்வையில நான் உத்தமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காரியம் கடவுளுக்கு பிரியமா இல்லையா அப்படின்றதையே மறந்துட்டு மனுஷர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்க எனக்கு முன்பதாக உத்தமனா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இனி வரும் நாட்களாவது மனுஷர்களை பிரியப்படுத்துகிறவர்களா இல்லாம ஆண்டவருக்கு முன்னாடி இந்த காரியத்தை செய்யறதுனால ஆண்டவர் பார்வையில நான் உத்தமனா இருப்பனா இருக்க மாட்டேனா அப்படின்றத சிந்திச்சு ஆவியானவருடைய உதவியோட நாம் காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனளிக்கிற தேவன் தாமே நம்மை ஞானத்தின் வழியிலே நடத்துவாராக. ஆமென்.